அப்படிப்பட்டதான அந்த தசை வந்ததுன்னா அப்போ பூர்வபாவம் உத்தரபாவம், பூர்வபாவம் நசிக்கிறது, உத்தரபாவம் ஒட்டாது போகிறதுன்னு சொல்கிறார் அந்த பிரம்மசூத்திரத்தில் பக்தி சொல்லுறது. அதே போல் தான் இல்லை அதை பிரபுவாக இருக்கிற பிரம்மானவன் ஞாசத்தினாலே சரணாகத்தினாலே பிராரப்தேதர பூர்வபாபமகிலும் ஞாசேன க்ஷபி. ஞாசன சரணாகி, சரணாகத்தினால பூர்வபாவத்தை முழுக்க போகப்படுத்துவார். அதாவது சரணாகதிக்கு முன்னாடி இப்போ பண்ணுறதான பாப்பத்தை பூர்வபாபம்னு சொல்லுவோம் இல்லை, பூர்வபாபத்தை ரெண்டாக பிரிக்கணும், சஞ்சிதம் பிராரப்தம் என்பதாக. இந்த பிராரப்த பாபத்தையும் ரெண்டாக பிரிக்கணும். அபியுபகத பிராரப்தம், அனபியுபகத ஆரம்பம் சொல்லிட்டு ஆரம்பம்னாலும் பிராரப்தம் ரெண்டும் உண்டு. அதில் பொதுவில் பாபம் ரெண்டு, சரணாகதி மைய புள்ளியாக வச்சுக்க வேண்டும். சரணாகதி முன்னாடி பண்ண பாபம், பின்னாடி பண்ணுற பாபம். முன்னாடி பண்ணுற பாபத்தை ரெண்டாக பிரியுங்க, சஞ்சிதம் பிராரப்தம், ஆரம்பம். சஞ்சிதம்னு என்ன அர்த்தம்னா சிவப்பு நாடா போட்டு கட்டினா பயிர்கள், அதாவது இன்னும் சேர்ந்து கட்டு இன்னும் பலம் கொடுக்க ஆரம்பிக்காதது அனாதிகாலமாக செஞ்சுருவாங்க. அதெல்லாம் பலம் கொடுக்க ஆரம்பிக்காத கர்மாக்கள்லாம் சஞ்சிதம்னு பேர். அது பிராரப்த இதரம், பிராரப்த கர்மாக்கள் வேறுபட்டது, அதாவது சஞ்சிதம்னு இருக்கு. பலம் கொடுக்க ஆரம்பித்த கர்மாவுக்கு பிராரப்தம்னு பேர். இந்த பக்தி யோகமானது என்ன பண்ணணும்னு கேட்டால் பிராரப்த பாபத்தை போக்கவே போக்காது. அனார்த்த காரியம் பூர்வே போகேன க்ஷமயத்வாத சம்பத்தியான சூத்திரத்தில் இதரே ஆரம்ப காரியமான பிராரப்த காரியமான கர்மாக்களை அனுபவிச்சே தான் தீர்க்க வேண்டும். பக்தி யோகனுக்கு பக்தி யோகத்துடைய மகாத்மத்தினால பிராரப்த பாபம் போகாது. இதில் எது போகும்? சஞ்சித பாபம் மட்டும்தான் போகும். சரணாகதிக்கு எல்லா விஷயம்னு கேட்டால் இந்த பிராரப்த இந்த சஞ்சித பாபம் போக்குறது பக்தி யோகத்துக்கு உண்டு, சரணாகதிக்கு உண்டு. சரணாகதிக்கு அதிகமான அம்சம் என்னன்னு கேட்டால் சாத்திய பக்திஸ்து சாஹந்தி பிராரப்தஸ்யாபி பூயதி. சாத்திய பக்தின்னா சாத்தியா பக்தி எஸ்யா, எந்த ஒரு உபாயத்தினாலே பக்தியோகம் கூட சாத்தியமாகுதோ, அதாவது சரணாகதிக்கு தான் இந்த மகிமை உண்டு. சரணாகதி பக்தியோகம் மோட்சத்தை மட்டும்தான் சாதிச்சு கொடுக்கும், அது பக்தியை சாதிச்சு கொடுக்கும் சாமர்த்தியம் கிடையாது. அது சரணாகதிக்கு ஒரு ஏற்றம், அது சாத்திய பக்தின்னு பேர் சரணாகதி. அது பிராரப்தஸ்யாபி பிராயசா பூயசி, பிராயசா அது பிராரப்தத்துக்கும் நாசியம் உண்டு அப்படின்னு. அதாவது ஆர்த்த பிரபந்த விஷயத்தில் இப்பயே மோட்சம்னா அவருக்கு பிராரப்தத்தை 100% அப்படியே போட்டுவிடும், 100% போட்டுவிடும். அவன் விஷயத்தில் ஆர்த்த பிரபந்த விஷயத்தை சொல்லிச்சு இந்த சரணாகதியாக என்ன இருந்துகிட்ட சஞ்சித பாபத்தையும் போக்குறது, பிராரப்தத்தையும் முழுக்க போய் போடுறது. ஆனால் நம்ம போன்றவாள் விஷயம் தான் இப்போ லோகத்தில் அந்த ஆர்த்த பிரபந்தம் ரொம்ப குறைச்சல். நம்ம போன்றவாள் என்ன பண்ணுறோம்னா தேகாவசானத்தில் மோட்சம் கேட்டுருக்கோம். அது நம்ம விஷயத்தில் இந்த பிரபத்தியானது சஞ்சித பாபத்தை போக்குறதுன்னு சொல்லவே வேண்டாம், அதுக்கு சொத்தம். அதிகப்படியான விஷயம் என்னன்னா பிராரப்தத்தை போக்குறதுன்னு சொல்லணும் இல்லையா. நம்ம போல திருப்த பரப்புனால் தேகாவசானத்தில் மோட்சத்தை கேட்கிறவாள் சொல்லி இவாள் விஷயத்தில் இந்த பிரபத்தியானது பிராரப்தத்தை போக்குமா அப்படின்னு கேட்டால் போக்குறது. அப்படின்னு கேட்டால் அனபிபத பிராரப்தம் தான் போகும். அதில் பிராரப்தத்தை ரெண்டாக பிரிக்கும். பூர்வபாவத்தை ரெண்டாக பிரித்தோம், அதாவது சஞ்சிதம் பிராரப்தம். இப்போ பிராரப்தத்தை ரெண்டாக பிரிக்கும். பிராரப்தத்தை ரெண்டாக பிரித்தா அது அபியுபகத பிராரப்தம், அனபியுபகத பிராரப்தம். அதில் அபியுபகத பிராரப்தத்தை பிரவர்த்தி போக்காது. ஏன்னா தேகாவசானத்துக்கு மோட்சம் அந்த தேகாவசானத்துக்குள்ளே வரக்கூடாதானே சுகதுக்கங்களே பாப்பங்கள் பார்த்துலாம் அனுபவிக்கிறது நான் கையெழுத்து போட்டோம். அதனால் அத்தை பெருமாள் போக்குவாங்க இல்லையா. அதுக்காக மறுபடியும் ஆர்த்த பிரபத்தி மாதிரியா மாதிரி இந்த காலத்தை குறும்பு சொல்லி பெருமாளை மறுபடியும் பிரார்த்திச்சா, காலத்தை குறும்பு சொல்லி புறப்பிரபத்தி மாதிரி இல்லை. இந்த அவதார சிந்தனை மாதிரி ஏதாவது பண்ணி சீக்கிரம் மோட்சம் வரணும், முதல்ல கொஞ்சம் விளம்பிச்சு மோட்சம் வந்தால் தேவையில்லை நினச்சிக்கணும். அப்புறம் சம்சாரத்தில் சிரமத்தான் சீக்கிரம் வந்தால் காலத்தை குறிச்சு வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறாப்புல போடுவானுக்கு ஒரு குறிச்சுப்பேன். அப்படி இல்லாத பொதுவான விஷயத்தில் அபியுபகத பிராரப்தத்தை சரணாகதியில் போக மாட்டேன், அனபியுபகத பிராரப்தம் தான் போகும். அதுக்காக அது பிராரப்தேத்திர பூர்வபாபம் அகிலம், அகிலம் பிராரப்தேத்திர சஞ்சிதம்னு அர்த்தம். சஞ்சிதமான சமஸ்த பாபத்தையும் போக்குறாரு, உத்தர பாபத்தையும் போக்குற திருச்சி மொழி பூர்வ பாபத்தை என்ன பிராரப்தம் சஞ்சிதம்னு. சரணாகதி பின்னாடி பண்ற பாபத்தையும் ரெண்டாக பிரிக்கும். எப்படி பிராமாதி புத்திபூர்வம் பிராமாதிகம். பிராமாதிகம்னு அர்த்தம் பிரமாதம் அனவதானத்தை அஜ்ஞானகிருத்தமான பாபம் பிராமாதிகம். அதில் பிராமாதிகமான பாபம் வந்து சரணாகதி மகிழ்ச்சியாவே போகும், அது பிராசியம் பண்ணுங்க தெரியாதனமாக பண்ற பாபம். அப்போ புத்திபூர்வமான பாபம் இருக்கும். அதனால இப்போ சரணாகதி தான் உத்தர பாபத்தில் எது போகும்? பிராமாதிகமான பாபம். சரணாகதினால பூர்வத்தில் போகிற பாபம் இது சஞ்சித பாபம் போகும். பிராரப்தத்தில் அனபியுபகத பிராரப்தம் போகும். அப்போ அபியுபகத பிராரப்தம் இருக்கு, அது அனுபவிச்சேன்.
உத்தர பாபத்தில் எது மிச்சம் இருக்கும்? சரணாகத்தில் போகாதது புத்தி பூர்வம் உத்தர பாபம். போறது எது? பிராமாதிகமான பாபம் தான் போகும். அதனால இப்ப போற பாபத்தை பத்தி சொல்றாரு. பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம். பிராமாதிகிச்ச உத்தரம். இது பக்தியோகத்துக்கு அப்படிதான். பக்தியோகம் பண்றவங்க பிராமாதிகமான பாபம் தான் போகும், புத்தி பூர்வ பாபம் போகும். இது அதிக ஞாசேன க்ஷபயன். இது வரைக்கும் பக்தியோகத்துக்கு உண்டு, பிரபத்திக்கு உண்டு. பிரபத்திக்கு மட்டும் அசாதாரணமானது ஆரம்பிபகத்தை பிரார்த்த கண்டஞ்ச நகா. ஆரம்பிபகத்தை பிரார்த்தம் அதையும் போக்கும் சரணாகதி. இதற்கு நகா ஆரம்பிபகத்தை பிரார்த்த கண்டஞ்ச ஞாசேன க்ஷபயன். க்ஷபயன்னா நாசேன்னு அர்த்தம். அது சரணாகத்தினாலே போக்குறான். இப்போ இந்த சரணாகதி மட்டும் அதிக அம்சம் இருந்தாங்க. ஆரம்பிபகத்தை பிரார்த்த பாபத்தை போக்குறது சரணாகதிக்கு அதிகம். மீதியெல்லாம் சரணாகதி பக்தி ரெண்டும் உண்டு. பிரார்த்தேத பூர்வ பாபத்தை போக்குறதும் உத்தரத்துல பிராமாதிகமான பாபத்தை போக்குறது, இது ரெண்டும் பக்தி யோகத்துக்கு உண்டு, பிரசக்திக்கு உண்டு, சரணாகதிக்கு உண்டு. இப்ப என்ன அனுபவத்தை பிரார்த்தத்தை போக்குறது பக்தி யோகத்துக்கு கிடையாது. சரணாகதி புத்தி பண்றது அநீதாயுசு. அநீதாயுசா இருந்தா ஆமா தக்குன்னு அந்த 40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். பரவத்தை கண்டச்ச நக ஞாசேன க்ஷபை. அப்படி ஆச்சுன்னா அப்புறம் உத்தரத்துல புத்தி பூர்வமான பாப்பம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜீ பூர்வத்துல பாபத்தையும் பிரகதியா இருந்தது புத்தி பூர்வமான பாப்பத்தை உண்டு பண்றதுக்கு இடம் இல்லாத பண்ணுவோம். ஜீ பூர்வத்துல ஜீ பூர்வமான உத்தர பாபம். ஜீனா புத்தி தானே. புத்தி பூர்வமான உத்தர பாபம் வரவே வராது சேர்க்கிறது. ஜாத்தைக்கு தன் நிஷ்கிருத்தே அது உண்டானாலும் அதுக்கு பிராசித்தம் பண்ணிடுவான். கௌட்டில்யேசது சிக்ஷையாப்பி அனகையன். கௌட்டில்யம் இருந்தால் அதாவது கோணம் என்ன? அதாவது கோணம் என்ன? பாப்பத்தையும் பண்ணிட்டோம் அதுக்கு பிராசித்தப்படுத்தி பட்டியலன்னா அதான் குட்டிலன்னு சொல்லணும். கௌட்டில்யேசதி சிக்ஷையாப்பி அனகையன். சிக்ஷை என்ன? கஞ்சா பவந்தி காணா பவந்தி இந்த மாதிரி சிக்ஷையாப்பி அனகையன்னு கோடீகரவுக்கு சொல்லணும். கோடீகரவத்தில் நான் கைவிடவில்லை. திருவன் தோல்வி காலத்தை மோட்சத்தை கொடுத்து தன் கிருதிக்கு அவர் லட்சியமாக ஆக்கி கொள்கிறார். கோடீகரவத்தின்னு ஸ்வீகரிக்கிறார். சர்வப்பிரகாரத்தாலும் தேகாவதானத்துக்கும் மோட்சார்ஹனாக பண்ணுகிறான். எல்லாத்தையும் ஒன்று கூட கோடீகாரம் பண்றான். அதாவது சாதாரண சொல்லி வச்சு நான் சொல்ற மாத்திரம் ஒன்று கூட விடாத கோடீகாரம் பண்றான்னு அர்த்தம். குறித்து கொள்கிறான், குறிப்பிடுகிறான், கவனிக்கிறான், கோடீகாரம் பண்றான். வயல்ல ஒரு விட்டு கூட நெல் விடாது எல்லாத்தையும் கோடீகாரம் பண்ணா எல்லாத்தையும் சேகரிச்சான். கோடீகாரம் பண்ணா சேகரிக்கணும்னு அர்த்தம். இங்க குரோடி சேகரிக்கிறதுன்னு அர்த்தம்னா ஒரு பிரபந்தம் கூட விடாதபடிக்கு எல்லாருக்கும் அவ கேட்ட காலத்துல மோட்சத்தை கொடுத்து ஒருத்தவங்க கூட விடாதபடிக்கு எல்லாரையும் அங்கீகரிக்கிறான். இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். பிராரப்தேதர பூர்வபாவ மகிழம் ராமாதிகிஞ்ச உத்தரம் ஞாசேன க்ஷபயன்னு அனுபவகத பிராரப்த கண்டஞ்சன நீ பூர்வோத்தர பாப்னாம் அஜனனா ஜாத்தேபி தன் நிஷ்கிருதேஹோ கௌட்டில்யேசதி சிக்ஷையாப்யனகேன்னு கோடீகரோதி பிரபு. विष्णुकर्तारविन्दसौत्रशिष्यजयकर्णाथस्य वेदान्ताचार्यस्य गुरुदेवस्य त्रसारे अपराधपरिहारादिनारो अष्टादशः. இது ஒரு 18 அதிகாரம். இன்னும் 4 அதிகாரத்துக்கு 3 பாகம் இருக்குது. அப்புறம் ஸ்தான் விசேஷாதிகாரம். யத்ரேகாக்யம் பவதி பகவத் பாத சேவார்ச்சனாதேஹே யத்ரேகாந்த்ய வியவசித தியோ யஸ்ய கஸ்யாபி லாபः கல்பம் பிராயோதேயாः முனிகுருஜிதாः பிராயிக ஔச்சித்யவந்தः. யத்ரேகாக்யம் பவதி பகவத் அதாவது இப்போ சரணாகதி பண்ண பிறகு அவள் எந்த தேசத்தில் வசிக்கணும் அப்படின்னு கேட்டால் அவள் வாசம் பண்ணுற இடம் இப்படிலாம் இருந்தால் தேவையில்லைன்ற. அந்த காலத்தில் அது எங்கே இடம் சௌகரியமாக இருக்கோ அங்கே போய் கொடுத்து பண்ணணும்னு போயிட்டு இருந்தா. சௌகரியம் இருக்கோ இல்லையோ உடத்து விட்டு உடத்து போகிறதுமே கொஞ்சம் முடியுது. எங்கள் பூர்வாலும் பழைய ஊர் இல்லை. அந்த ஊரில் கோவில் கிடையாது. அதுக்காக வில்லியம் ரோட்டில் சின்ன ஒரு கோவில் இருக்குது. அதுக்காக கோவில் இருக்கு ஊரில். கோவிலில் ஒரு முடிவு கூட தெரியல. அது மாதிரி இஷ்டப்பிரகார காலத்தில் அந்த காலத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் பண்ணுவாங்க. வில்லியம்னு பேர் சொத்தூர் பழைய தான். அதனால் அந்த மாதிரியா எந்த சௌகரியமாக இருக்கோ சில பேர் 4 பார்க்கலாம் அந்த காலத்துக்கு போனால். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துக்கு பட்டு போனால் இந்த காலத்தில் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துக்கு குடிப்போம். பையன் ஏதாவது உத்தியோகம் வந்தால் அது காடோ மோடோ அது காஷ்மீரோ அது டெல்லியோ இல்லையோ அமெரிக்காவோ அங்கே போய் போயிட்டு நாம இடம் சௌகரியமாக இருக்கிறதுக்காக ஒரு இடத்த விட்டு போகிறதுன்னு நம்ம முடியலையே. அந்த காலத்தில் இருந்தது. அவளுக்குன்னு அந்த காலத்தில் ஒருத்தர் சேமிச்சு வச்சுக்காங்க. ஏதோ ஒரு சாதாரண குடிசையில் வச்சுருந்தா அந்த குடிசை அங்கே போய் கொடுக்குற கையில் ஒன்றும் சொத்து போட்டாச்சு தான் அது எங்கே போனாலும் கிடைக்கணும். இப்போ வந்து நிறைய சேகரித்து வச்சுக்கணும். இந்த சாமான்லாம் எங்கே எடுத்து போகிறது எல்லாம் திண்டாடலாம். அந்த காலத்தில் இந்த காலத்தில் ரொம்ப வித்தியாசம். அந்த மாதிரி வரைச்ச எத்திரைகாகியம் பவதி எந்த இடத்துல இருந்தால்
பெருமாளை திருவாரம் பண்ணுறதோ செய்திக்கிறதோ அர்ச்சனை பண்ணுறதோ மனசுல ஒரு ஐகாகிரி ஒரு முனைப்பாடு மனசு அந்த எங்க திருவாளத்தில் ஈடுபாடு ஏற்படும் அந்த மாதிரி வாசம் பண்ணும். எத்தனை ஐகாகியம் பவதி பகவத் பாத சேவை அர்ச்சனாதே, பகவத் பாத சேவைக்கும் அர்ச்சனத்துக்கும் இதுகளுக்கெல்லாம் எதிரில் ஐகாகிரியமாக வரதோ அது 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 அப்படிப்பட்ட இடம். அது மட்டும் போறாது, நல்ல மனசு ஏகாந்தமாக இருக்கும். பாகவதாவுக்குமே இல்லைன்னா அதெல்லாம் பண்ண. அதுதான் எத்தனை ஐகாந்தியம் விவசித்த தீயா பகவானே உபாயம் பகவானே பலம் என்றதான ஒரு ஐகாந்தியத்துல ஈடுபட்டதான மனசை உடைய மகான்கள் எங்கே இருக்காளோ அப்படிப்பட்ட மகான்கள் யாராவது ஒத்தர் இருந்தால் கூட போதும். எத்தனை ஐகாந்தியம் விவசித்த தீயா எஸ்ய கஸ்யாபி லாபா, அவன் எந்த ஜாத்தியா அப்படி வாசஸ்தானம் தனிகை கட்டினான் பாகி வைபூட்ச கல்பம். ஏன் வந்து அந்த வாசம் அதுதான் இந்த கிருத்தினா சரணாகதி பண்ணுவார்கள் இல்லையோ, அந்த ரொம்ப புண்ணியசாலிகளாக இருக்க முடியாத பிரபன்னா அவளுக்கு இதுதான் வாசஸ்தானமாக அமைகிறது. கிருத்தினா வாசஸ்தானம் தனிகை கட்டினான் வாசஸ்தானமாக ஆகும். தனியை கிருத்தினா பாதி வைகுண்ட கல்பம், அதுதான் பெரிய வைகுண்டத்துக்கு சமானமாக ஆகுது. சுகுத்திலான பிரபந்தங்களுக்கு இந்த மாதிரியா மகான்கள் ஏதாவது நல்லவா கிடைக்கிற இடமா இருக்கணும், மனசுக்கு ஈடுபாடு பெருமாள் விஷயத்தில் ஈடுபாடு உண்டாகக்கூடிய இடமா இருக்கணும். அந்த மாதிரி இடம் எங்கே இருக்கும்? அந்த இடம் அது அயோத்தியா இருந்ததும் இல்லை, அந்த முக்தி க்ஷேத்திரம் சொல்லுவோம் இல்லையோ அந்த மாதிரி இடத்துக்கு இல்லை, ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆணுகூலியம் இருந்துருக்குன்னா அந்த இடங்கள்லாம் அதாவது பிரமாணங்களே சொல்றது வந்து நிகிரீதேந்திரிய கிராம எத்திர எத்திர வசயம் நரக தத்திர தத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கரம் ததான்னு தான் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரமாதைத்த ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனாதி கதாச்சிதபி ரங்கபூ ரசிக எத்திர கதாச்சிதபி ரங்கபூ ரசிக எத்திர தேசே வசி त्वदेक नीताशयः कृतिशबन्धितो वर्तते तदक्षत तपोवनं तव च राजधानी स्थिरा सुखस्य सुखमास्पदं सुचरितस्य दुर्गं महतं साइक्लोले अभितिस्तवत् कदाचिदपि रङ्गभूरसिके रङ्गभूरसिके कदाचिदपि रङ्गभूरसिके यत्र देशे वशी त्वदेक नीताशयः क्वचन वर्तते कदाचिदपि रङ्गभूरसिके यत्र देशे वशी त्वदेक नीताशयः क्वचन வர்த்தத்தை ஸ்லோகம் சொன்னார். அந்த மாதிரியா பெருமாளத்திலேயே ஈடுபட்ட மனசையுடைய நாய் கதாச்சிதபி ரங்கபூரசிரியத்ர தேசே வசி त्वदेक नीताशया திருதசபந்திதோ வர்த்ததே. தேவதெல்லாம் கொண்டாட முடியாத ஒரு இடத்துல மனசை ஈடுபடுத்தி மகான்களா இருப்பா வசி இந்திரியத்தை நிகிரம் பண்ணவர்கள் எங்க வசிக்கிறாளோ தான் தபோவனம். ரக்ஷ தவச்ச ராஜதானி, உனக்கு முக்கியமான ராஜதானி இருக்கலாம். ரக்ஷத தபோவனம் தவச்ச ராஜதானி ஸ்திரா, ஸ்திரமான ராஜதானி எம்பெருமான் எப்போதும் இருக்குதான் எப்போதும் ராஜதானி. ததக்ஷத்துவம் தவச்ச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகம் ஆஸ்பதம் சுச்சரிதஸ்ய துர்கம் மகன். அதில் நல்ல கர்மாக்கள் இருக்கோ இல்லையோ புண்ணிய கர்மாக்கள் அதுக்கெல்லாம் பாதுகாப்பான கோட்டையோடு கூட ஒரு இடம் தான் சாய்கிற அபிப்பிராயம். அது இந்த புராண ஸ்லோகத்துடைய ஒரு சூக்குனால் நிகிரீத இந்திரிய கிராமா தான் பசின்னு சாய்ச்சாரு. இந்திரியங்களை தான் அடக்கி ஆடுறோம். நிகிரீத இந்திரிய கிராமா எத்தனை எத்தனை வசையன் நரகா தத்திர குருக்ஷேத்திரம். ஆனால் இப்படி இந்திரிய நிகிரம் பண்ணவங்க எங்கே இருக்காங்க அதுதான் குருக்ஷேத்திரம், அதுதான் நைமிஷாரண்யம், அதுதான் புஷ்கரம், அதுதான் எல்லா விதமான புண்ணியக்ஷேத்திரமும் சொல்றாங்க. அந்த மாதிரியா வச்சு சாதாரண புண்ணியக்ஷேத்திரம் சொல்லிட்டு அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி ஷவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தேதா முக்திதாயகான்னு சொல்றது. அயோத்தியா மதுரா மாயான்னு ஹரித்வாரம்னு சொன்னாங்க. மாயான்னு ஹரித்வாரம் இருக்குது. காசி காஞ்சி ஷவந்திகா புரி துவாரவதி அப்படின்னு சொல்லுங்க. சந்தர்ப்ப சூரியனுக்கு சுவாமி தேசியம் அந்த தர்க்கம் விவேகத்துக்கு ரெண்டு பேரும் தர்க்கம் அவனுக்கு சேதாரி
அவனை அழைச்சி தபஸ் பண்ணுறது எங்கே போகலான்னு போகிறேன். திருப்பதி மலை க்ஷேத்திரம்லாம் போனால் அந்த காலத்தில் வசந்த க்ஷேத்திரம் சொல்லிருக்கா. இப்போ அங்கெல்லாம் ஒரே கும்பல், எங்கே பார்த்தாலும் ஒரே கோஷமாக இருக்குது. நமக்கு தபஸ் பண்ணுறதுக்கு இடம் போகாது, இடம் சௌகரியப்படாதுன்னு அந்த பிரசித்தமான க்ஷேத்திரத்தெலாம் விட்டு இங்கே ஏகாந்தமாக இடத்துக்கு போகணும்னு போகிறேன். அதனால் அந்த காலத்தில் சொன்ன சொந்த புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கு இல்லையோ, அதெல்லாம் இந்த காலத்தில் எப்படி இருக்கும், ஒரே யாத்ராஸ்தலம் போகுது. ஒரு திருப்பதினா திருப்பதி மலை மேலே இந்த காலத்தில் ஏகாந்தமாக இருக்கும். இப்போ அவங்க திருப்பதி மலை மேலே இல்லாத காட்சியே கிடையாது. இப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சப்தம் அது ஒரு பக்கத்தில் இருக்கணும். அந்த ஜனங்களை சமாளிக்கதான் ஓடணும், அதுவும் இதுவும் சினிமாக்களும் கழிக்கணும். இது ஒரு பெரிய சுகவாசஸ்தானம், ஒரு உல்லாச பிரயாணஸ்தானம் போயிட்டு அந்த அதே போல் தான் விவித க்ஷேத்திரம். ஒரு துவார வரலான்னு போனால் துவாரகை எங்கே போனாலும் ஜனங்களும் ஒரே இப்போ ஒரு பாரிகாஷ்டம்னா அங்கே எவ்வளோ ஜனங்கள். அதனால் அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போது பிராய்க்கு ஔச்சித்தியம் வந்துட்டாங்க. பிராயோ அது இந்த மாதிரி சப்தீட்டே முக்கியதாயிதான் சொல்லுவேன். அந்த மாதிரி க்ஷேத்திரங்கள் இருக்கக்கூடாதா, ஏற்கனவே மகர்ஷி சொல்லிருக்காங்க, நீ புதுசாக சொல்லுவாருன்னு அவள் சொன்னது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி இடங்கள் சொன்னதுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல மனசுக்கு ஐக்காலத்துக்கு வரும்னு தான் சொன்னார். இப்போ அந்த இடத்துல வரல, அது இருந்தாலும் எங்கே வருமோ அங்கே வச்சு அது ஔச்சித்தியம். அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் மனசுக்கு ஈடுபாடு வரும்னு தான் சொன்னேன். அங்கேயே இருக்குன்னு வாசஸ்தானம் தத்து இஹ கிருத்தினம் பாதி வைகுண்ட கல்பம் பிராயோதேசா முனிமுருவிதா பிராய்கௌச்சித்தியம். அதனால மகர்ஷி சொன்னார் இந்த 7 க்ஷேத்திரங்கள் பிராய்க்குமான பெரும்பான்மையான ஔச்சித்தியத்தை பொருத்தத்தை உடையதாக இருக்கும். இருந்த நாள் இப்படி ஸ்வயம் பிரயோஜனமாக நிரபராத அனுகூல விற்பியிலே முக்கியம் துறையும் உடையவனாய் ஏகாந்தி உபதேஷ்டவியோ தெய்வ கிராமங்களால் விஷ்ணுநாம் உபதேஷ்டவியா தசம் தேவி என்னும் முடியாயிருக்கிற பரமேகாந்திக்கு விற்பிக்கு அனுகுணமாக வாசஸ்தான விசேஷம் ஏதெனில் இப்படி இருந்த பிரபந்தனுக்கு வாசஸ்தானம் எதுன்னு கேட்டால் அதை நாம் சொல்றோம் ஆரம்பிக்கிறார். இருந்த நாள் இப்படி ஸ்வயம் பிரயோஜனமாக நிரபராத அனுகூல விற்பியிலே ருச்சியும் துறையும் உடையவனாய் இருந்த நாள் சரணாதி பண்ணி முடிச்சாச்சு, இன்னும் மோட்சம் வரணும். அது நடுவில் இருந்த நாள் இப்படி ஸ்வயம் பிரயோஜனமாக பேர் சொன்னாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது இன்னொரு பலத்தை உத்தேசிச்சு இல்லை. ஏன்னா மோட்சக்காக சரணாதி பண்ணியாச்சு. இது நடுவில் பண்ணுற பெருமாளுடைய கைங்கரியங்கள பதிவிரத்தைக்கு பர்த்தாவுடைய சிஷ்யோட எப்படி ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்வயம் பிரயோஜனமாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறான். நிரபராத அனுகூல விற்பியிலே ருச்சியும் துறையும் உடையவனாய் இவன் இருக்க. இன்னும் எப்படி இருக்கான்னு கேட்டால் இவங்க எல்லாமே பெருமாள் தான். ஒரு மனுஷன் ஒரு பாகவதாவை பற்றி சொல்லி ஊர் பேரிட்டு சொல்லக்கூடாது, குலத்துடைய பேரிட்டு சொல்லக்கூடாது. ஏகாந்தி விபதேஷ்டவியா தெய்வ கிராம குலால்வி. இந்த கிராமத்தை விட்டு அந்த ஊர் பேரை சொல்லி அந்த ஊரான கும்பிட்றேன் இந்த ஊரான கும்பிட்றேன்னு சொல்லும்போது ரொம்ப தப்பு. இது அப்படி சொல்றது கூட சுவாமி பதத்தோட சுவாமி கோழியாள சுவாமி அப்படின்னு சுவாமி பதத்தாலும் சொல்லாத பெருமை அந்த ஊர் பேரை சொல்லி அவரை கும்பிடுற இவரை கும்பிடுறா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏகாந்தி விபதேஷ்டவியா தெய்வ கிராம குலால்வி. கிராமத்தினாலே குலத்தினாலே ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. விஷ்ணுனால் விபதேஷ்டவியா இது கொளுத்தமா இருக்கு. யாரும் ஹரிஹி என்ன பண்ணுவோம், ஹரிஹி ஹரி அவனது விபூதியாக இருந்தால் கூட இந்த சம்போ உட்காரும்போ ஹரனே உட்காரணும்னு சொல்லல, ஹரிஹி ஹரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷ்ணுனால் விபதேஷ்டவியா எல்லாம் பெருமாள் தான். பெருமாள் தான். ஏன்னா தசு சர்வம் செய்யறி எல்லாமே அவனுக்கு பெருமாள் தானே. அதனால அவனுக்கு உண்ணும் தோறும் பலரும் துணிவு எல்லாம் கண்டுதா பிராப்தி எல்லாமே பெருமாளா இருக்கிறதுனால அந்த பெருமாள் பேரிட்டு தான் அவனுக்கு சொல்லணும் சாஸ்திரம். அப்படி இருக்கிற பரமேகாந்திக்கு எல்லாமே பெருமாள் இருக்கிற பரமேகாந்திக்கு அவருடைய விற்பிக்கு அனுகுணமாக வாசஸ்தானம் ஏற்படுகிறது. இவன் உதர பூர்ணமே இவருக்கு நோக்கா இருந்தால் அதுக்கு வந்து வாசஸ்தானம் பட்டணங்கட்டில் வந்து இருக்கலாம். இவன் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண இப்படி இருக்கணுமா இருந்தால் இதுக்கு என்ன பண்ணுறோம் அதுக்கு வந்து வாசஸ்தானம் இருக்கிற அது சொல்லிவிடும் அப்படின்றத அது இடத்தில் ஆர்யாவத்தாலே புண்ணிய தேசங்கள் யுவ சுபாவத்தாலே ஒரு வியாகுலாந்தார் உடையாரே சாதுர்வர்ணிதரும் பிரதிஷ்டிதமானோடத்திலே வசிப்பான் என்கிறது இப்போதைக்கு உபாதேயம். அதில் ஆர்யாவர்த்த புண்ணிய பூமி மத்தியம் விந்திய ஹிமாலயோகம் சொல்லுது. ஒரு புதுசாக இப்போ ஸ்தாமி ஷேடுக்காரன் ஆரம்பிப்பானே, இந்த ஆர்யாவர்த்த தேசம் விந்திய மலைக்கும் இந்த ஹிமயமலைக்கும் நடுப்பட்ட தேசத்துக்கு ஆர்யாவர்த்தம்னு பேரு. ஆர்யாவர்த்த புண்ணிய பூமி மத்தியம் விந்திய ஹிமாச்சல யோகம். அதனாலதான் புண்ணிய பூமி சொல்லிருக்கேன். அந்த இடத்துல வாசம் பண்ணா போச்சு. இப்போ நாம் இருக்கிறதுலாம் அந்த விந்திய மலைக்கும் இதுக்கும் நடுவில் நாம் இருக்கோம். விந்திய மலைக்கு தெரியும். விந்திய மலைக்கு விந்திய மலைன்னு எங்க இருக்குது? இதெல்லாம் ஆர்யாவர்த்த சேர்ந்தது. அந்த விந்தியத்துக்கும்
விந்திய தட்சிண தேசவாசி நம்ம விந்தியத்துக்கு உத்தரவாசி விந்தியத்துக்கு ஹிமயமலைக்கு நடுவில் இருக்கு புண்ணியாத்தி ஆதியாவுக்கு அந்த மாதிரி இடத்துல வாசம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. நீ புதுசாக சொல்லுவாங்க அந்த இடங்கள்லாம் இப்போ என்னாச்சு அதெல்லாம் மேட்சாதிஷ்டம் போயிட்டு யுகஸ்வபாவே அந்த யுகஸ்வபாவத்தினால என்னாச்சு கலியுகத்தின் சுபாவத்தினால யாருக்கும் அதனால அதெல்லாம் மேட்சாக்கிரத்தமாக போகிறதுனால அது எந்த இடது சரி அதெல்லாம் நமக்கு பழைய காலத்தில் இருக்கிறமா இல்லை இப்போ அந்த மாதிரியா போயிடுது. யுகஸ்வபாவத்தினால வியாகுலம்னா அது ரொம்ப கலக்க உள்ளதாக போயிடுது. அதனால அப்படி நாம் வாசம் பண்ணுறோம் சாதுர்வர்ணி. அதனால இப்போ என்ன சொல்லிருக்காரு சாஸ்திரங்களை சொல்லிச்சேன் பெருமாளை பார்த்து கழிச்சேன் ஒரு மகரிகளை பார்த்து கழுகிறார் எங்க நம்ம வாசம் பண்றது எத்த வேதாச்ச யஜ்ஞாச்ச தபசத்தியம் தமசமன சவே தேசோஹி வஸ்தவ்யோ மாவோ தர்ம மாவோ அதர்ம பதாஸ்பர்ஷே என்று வேத யஜ்ஞ தபசத்தியாதிகளால் சாதுர்வர்கள் எங்கே நடக்கின்றோ அந்த தேசமே உங்களுக்கு செய்வீங்கள் என்றும் அதில் வசித்தால் உங்களுக்கு அதர்ம ஸ்பர்ஷம் வராதுன்னு சாமானியமாக சொல்லப்பட்டிருக்கு. இது பிரமாணங்களே சொல்லியிருக்கு. எத்த வேதாச்ச யஜ்ஞாச்ச தபா சத்தியம் தமஸ்மஹா வேதம் யஜ்யம் தபசு சத்தியம் டம் ஷம் இந்த மாதிரியான எந்த தேசத்துல இருக்கோ அந்த தேசத்துக்கு வாசம் பண்ணுங்கோ அந்த இடத்துல உங்களுக்கு அதர்மமே வராதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதுனால அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை சாதிக்கிறாரு. சாதுர்வர்ண தர்மம் பிரதிஷ்டிதமான இடத்துல இந்த சதுர்வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் தர்மத்தை எங்க ஒழுங்கா அனுப்பிக்கிறாரோ அந்த இடத்துல போய் நீங்க வாசம் பண்ணுங்கள் வசிப்பால் என்கிறதுவே இப்போதைக்கு உபாதேயம். அதனால அது ஸ்ரீரங்கமா இருக்கட்டும் அது பட்டணமா இருக்கும் பாருக்கிறோம் பட்டணத்துலாம் கொஞ்சம் சாதுர்வர்ணியம் சரியா இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்துல காவேரி இல்லைன்னா கூட இங்கே சாதுர்வர்ண தர்மங்கள் நல்லா நடந்துருக்கு. இந்த மாதிரி ஏகாந்தமா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வசதி இருந்துட்டா ஒரு விசேஷம்னாக்க பாராயணத்துக்கு நிறைய சுவாமிகள் கிடைக்கிறார். கல்யாண காலத்துல பண்டிகைகள் வாஜாவில் கிடையாது. கிராமங்கள்லாம் ஒரு 4 பேர் பாராயணத்துக்கு சாதுக்கு மனுஷா வரணும்னா கிராமத்துல எடுத்து கிடைக்கும் எல்லாரும் இவங்க எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா இங்கேயே அதோடைய வீட்டையே பெரிய ஆசிரமாவே பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு அலையை வச்சுன்னா நடவாப்பி பாண்டவன் ஆசிரமத்தில் எங்கே போனாலும் நடவாப்பி இருக்கு. அந்த மாதிரி நடவாப்பி எடுத்துட்டா ஆச்சரியமா அங்கே எடுத்து சாமான் வைக்கணும் இல்லையா. இது அது மாதிரி இருந்துட்டா பாகவதோட சேவை பகவத் சேவைகள் பகவத் கதாசிரவணங்கள் போல சாதுர்வர்ணி எங்கே பிரதிஷ்டமாக இருக்கோ அந்த இடத்துல வசதி பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ரீரங்கத்தில் காவேரி இருக்கு. காவேரி தீர்த்தாமட்டம் கொஞ்சம் சூரியோதயம் ஆனாவிட்டு தீர்த்தாமட்டு வரதா இருந்தால் இப்போ தசாவதாரம் சந்தை ஆண்டவனாஷ்டமம் அந்த பக்கமாக இருந்தால் தீர்த்தாமட்டம் சுத்தமாக ஆற்றுக்கு வந்துடலாம். அங்கேருந்து உத்தரவீதிக்கு வர்ணமாக இருந்தால் கொஞ்சம் சூரியோதயம் ஆனாவிட்டு வர்ணமாக இருந்தால் இந்த வடக்கு வாசப்படியே வந்தால் புல் கட்டிக்காரு அதெல்லாம் பறிச்சிக்கும். இதெல்லாம் அந்த நடு ரோட்ல அந்த வடக்கு உத்தரவீதி வாசல் நேர மார்க்கெட்டு இந்த புல் கட்டிக்காரு இதெல்லாம் 8 மணி வரைக்கும் நான் தீர்த்தாமட்டு வர வரைக்கும் அங்கே வந்து பறிச்சு மேலே பட்டுக்காக வரவே முடியாது. காவேரி தீர்த்தாமட்டு வரலாந்து மறுபடியும் ஆற்றுல வந்தால் அதுதான் பின்னால் 3 மணிக்கு போய் தீர்த்தாமட்டா 4 மணி 5 மணிக்குள்ளே வந்துட்டா ஒன்றினார். அந்த கொஞ்சம் கடுக்க ஆரம்பிச்சுருக்கோன்னா அந்த புல் கட்டுக்காரு பறிச்சுகள் அந்த ஒரே கும்பல் இருந்திருந்தாலும் இதை தசாவதாரம் சந்தையான தூட்டு படாமல் பார்த்துக்கணும். அங்கே கூட நடுவில் சூரியோதயம் ஆச்சுன்னா போகிறவாழம் நிறைய பேர் இருந்துட்டார். அதனால் இப்போ எல்லாருமே தீர்த்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். பிராமணர்கள் சூழ்நிலை தான் நிறைய தீர்த்தம் பண்ணுறாங்க. அந்த காவேரியில் போனால் கழுதுகள்லாம் இல்லை. பிராமண கழுதை பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கழுதில் போய் நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் சூரியோதயம் ஆகிட்டுன்னா ரொம்ப சிரமப்பட்டு அந்த மாதிரியாக இருக்காது. அதனால் பிரதிஷ்டமானத்திலே வசிப்பான் என்கிறதே இப்போதைக்கு உபாதே. அவ்விடங்கள் தன்னிலம் கருந்தல முகில்வனை கடை கொண்டு வாழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் ஆனது தவங்கள் செய்தார்களோ என்கிறபடியே பாகவதோத்தரமான தேசம் மூக்ஷுக்கு பரிகாசம். ஆனால் சாதுர்வர்ணி தர்மம் எந்த இடத்துல கலக்காமல் நன்றாக நடக்கிறதோ அந்த இடத்துல வாசம் பண்ணணும். அதுலேயும் பாகவதால் இருக்கிறதா இருந்தால் ரொம்ப அவசரம். பெரியார் சாய்கிற குறுந்தும் ஒன்று உசித்தாருடன் சென்று கூடியாடி விழா செய்து சிறந்து நான்மறையோர் இராப்பால் ஓதி திகழ் திருக்கோட்டியோர் கருந்தல முகில்வண்ணனை கடை கொண்டு கை சொல்லும் பக்தர்கள் இந்த ஊரில் இருக்குமாறு இருக்கும். அந்த சாட்சாத் எம்பெருமான் இருக்கானே அவன்கிட்ட அவனை கடை கொண்டுன்னு அர்த்தம். அவனை கடை கொண்டுன்னா அவனை கடை என்ற கடை கொண்டு தன்னுடைய நைச்சியத்தை முன்னிட்டு அவனை சரணாகதி பண்ணி கடை கொண்டுன்னா கடையான உபாயம் கடைசி உபாயம் சர்ம உபாயம் சரணாகதி. இந்த சரணாகதியாக அவனை கொண்டு
அவனை திருவடி பிடித்துக் கொண்டு அவனையும் முக்கிய உபாயமாக ரட்சகனாக கொண்டு பக்தர்கள் எந்த ஊர் இருக்காரோ அந்த ஊர்ல இருக்கிற மற்ற பேர் என்ன புண்ணியம் பண்ணாலோ, பெருமாள் இருக்கிறதுனால பெருமாள் இருக்கிற ஊர்ல இருக்கிறவா என்ன புண்ணியம் பண்ணாலும் சொல்ல, பெருமாளை சேவிக்கிறவர்கள் இருக்கிற ஊர்ல இருக்கிறவா கருந்தட முகில்வண்ணனை கடை கொண்டு கைத்தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மாணவர். இந்த பக்தர்கள் பெருமாள் இருக்கிற ஊர்ல இருக்கிறவா பாக்கியம் பண்ணுவான்னு சொல்ல, பெருமாளை சேவிக்கிற பக்தர்கள் இருக்கிற ஊர்ல இருக்கிறவா என்ன புண்ணியம் பண்ணாலோ அப்படின்னு பக்தாள் இருப்பதனால்தான் அந்த ஊருக்கு பெருமையானது உண்டுன்னு சொல்றாரு. பெருமாள் இருக்கிறது ஊருக்கு பெருமை தெரியும். பெருமாள் இருக்கணும், அந்த பெருமாளை சேவிக்கிறவாள் இருக்கணும். சேவிக்கிறவா இருக்கிற மகான்கள் இருக்கிறதுனால தான் அந்த ஊருக்கு பண்ணிடுவேன். எந்த ஒரு நிவிதேயத்தை இருந்தாலும் அந்த பாகவதாளால் தான் அந்த ஊருக்கு காஞ்சிபுரம் சொன்னால் பாஷ்டிகாரர் பேசி பூர்வாச்சாரியர் அவள்லாம் உந்தடம், ஸ்ரீரங்கம் சொன்னால் பட்டர் ஆழ்ந்தார் அவள்லாம் உந்தடம். அது திருப்பதி சொன்னால் அனந்தாடுவான், காஞ்சிபுரத்தில் திருச்செந்தூரில் வாழ்வார், ஊருக்கு செல்வப்பிள்ளை சொல்ல அங்கேயும் பாஷ்டிகாரெலாம் ஆள் வந்து எல்லாம் செஞ்சுருக்கார். அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் மகிமை வந்து பூர்வாச்சாரியோட ஒரு சம்பந்தத்தினால தான். அதை குறுந்த ஊருக்கு வசித்தாலும் இந்த குறுந்த மரத்தை வசித்தாலும் சென்று கூடியாடி விழா செய்து திருந்து நான்மறையோ யாப்பகல் ஓதித்தரும். எப்போ பார்த்தாலும் ஒரே வேதாத்தியம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் உற்சவம், எப்போ பார்த்தாலும் உற்சவம் இருந்தால் எப்போ பார்த்தாலும் பெருமாளும் வேதாத்தியம் பண்ணே போவார். அப்படி இருந்து எனக்கு திருக்கோட்டியூர்ல இருக்கின்ற கருந்தட முகில்வண்ணன் இருக்கானே அவனை கடை கொண்டு கைத்தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்குமான எத்தவங்கள் செய்தார்களோ கடை கொண்டு சுவாமி திருடாத்தியோசாயத்துடன் திருக்கோட்டூர் போன்ற எல்லா திவ்ய தேசங்களும் வாசயோகிகளும் தெரிவிக்கிறாங்க. கடை கொண்டூருக்கு சரணாகதி பண்ணி சொல்லுங்க இருக்குன்னா எங்களுடைய பாகவதோத்தமான தேசம் மூச்சுக்கு பரிகிராட்சம் தலோ ஜெகத்பதி 4 மணிக்கு வந்து ஆரம்பிச்சுடலாம். 20 லட்சம் 4 லட்சம் கலோ ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வஸ்ரஷ்டாரமீஸ்வரம் நாச்சிஷ்யந்தி மைத்ரேய பாண்டோபதாஜனாக என்ன செய்தே கலோகுல் பவிஷ்யந்தி நாராயணபராயணாக क्वचित् क्वचिन् महाभागाः ब्रह्मेषु भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमाला पयस्विनी कावेरी च महाभागा प्रतीची च महानदी ये पिबन्ति जलं तासां मनुजाः मनुजेश्वर प्रायो भक्ता भगवती वासुदेवे अवलाशिया इत्यादिகளே கலியுகத்தில் பாகவதல் வசிக்கும் தேச விஷயம் சொல்லுகிறாரே. இந்த யுகத்தில் இப்பிரதேசங்கள் பாகவத பரிகிரகமான ஸ்தலங்களை பரிகிரகிக்கிறார்கள். அதுல இந்த கலிகாலத்துக்கு அநேக தோஷங்கள் சொல்லியிருந்தாலும் அதே கலிகாலத்துக்கு சில பெருமையும் உண்டு, அதே சில குணங்களும் உண்டு என்றதாக சாய்கிறார். கலிகாலத்தில் என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு தோஷத்தையும் காண்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள குணத்தையும் காட்டுறார். பொதுவில் சொல்லிச்ச விஷ்ணு புராணத்தில் சொல்லிச்ச கலியுடைய தோஷத்தை சாய்கிறார். கலோ ஜெகத்பதிம் விஷ்ணு சர்வசிரஷ்டாரம் ஈஸ்வரம் நாச்சேஷன். யாரை ஆராதிக்கணும் அவளை ஆராதிக்க மாட்டார். பெரிய பரதேவதா பரமாச்சாரியார் சொல்கிறார். ஈன்றோடு இருக்க மனை வெந்நீராட்டுது அப்படின்றார். கட்ட தாய் இருந்துச்சு அவளுக்கு சோறு போடாத ஒரு மரக்கட்டி வச்சுட்டு அதுக்கு தீ சாமாடுறது, அதுக்கு சாதம் போடுறது, அதுக்கு நேரம் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு ஜெகத்தை சிருஷ்டிச்சவனாய் ஜெகத்தை காப்பாற்றவனாய் சர்வேஷ் நியமனம் பண்ணுறதுக்கானே அவனை விட்டுட்டு மரப்பாச்சி உங்க மாதிரியா உளுத்து உபயோகம் இல்லாத தேவதாந்திரங்கள் ஆராதிக்கிறார். சர்வசிரஷ்டாரம் கலோ ஜெகத்பதி. ஜெகத்பதின்னு சொன்னதுனால இவன் தான் ஆராதிக்கத்தக்கவன், ஜெகத்தான் சேஷியா இருக்கிறவன். விஷ்ணு சர்வ வியாபகன், சர்வதற்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன். சர்வசிரஷ்டாரம், நீங்க எந்த தேவதாந்திரங்களை ஆராதிக்கிறீங்களோ அந்த தேவதாந்திரங்களையே சிருஷ்டி பண்ணணும். இவன் இல்லைன்னா அவன் இல்லை. பிரசாரண தெய்வத்தை மறந்துட்டு அவங்ககிட்ட உண்டான இதர தேவத்தை போய் நீ பிரசாரமாக ஆசிரிக்கிறா. அந்த ஜனங்கள் சர்வசிரஷ்டாரம். ஈஸ்வரன் நியமனம் பண்றோம். அவரவர் இறைவர் குறைவர் என்றால அந்த நீங்க ஆசிரிக்கிற தேவதாந்திரங்களுக்கு கூட பலப்பிரதான சாமர்த்தியத்தை கொடுக்குறவன். அப்படிப்பட்ட சர்வசிரஷ்டாரம் ஈஸ்வரம்
அவன் வந்து நாச்சியஷ்டி மைத்ரேய அவன் ஆராதிக்க மாட்டான். அதனால ஜனங்கள் யாரை சேவிக்கணுமோ யாரை ஆராதிக்கணுமோ அவளை ஆராதிக்கணும். அதுதான் சகதேவன் சொல்ற போது அந்த ராஜசூயாவில் யாருக்கு அக்ருதாம்பூர்னு கேட்டால் அர்ச்சியம் அர்ச்சித்து மிச்சாமின்னு, யாருக்கு அர்ச்சனை பண்ணணுமோ அவனுக்கு நான் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அர்ச்சியம் அர்ச்சித்து கிருஷ்ணன் கூட சொல்லுது. ஏன் ஏன்னா அவனுக்கு தான் அர்ச்சனைக்கு வேண்டியதான குணங்கள்லாம் தமிமம் சர்வசம்பன்னம் ஆச்சாரியம் பித்தரம் குரும் அர்ச்சியம் அர்ச்சித்து மிச்சாமி. அர்ச்சனைன்னு சொன்ன கோவில் நான்முனை படைத்த தேவன் எப்பொருளும் படைக்க, கோவில் நான்முனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசணியும் தகுன்னு அந்த சாக்கால் சர்வேஸ்வரன் எம்பெருமானத்தோடு வேற யாரும் ஆராயும் அவன் தான் அர்ச்சனைக்குன்னே பிறந்தவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை அர்ச்சனே சொல்றார். அதனால அப்படிப்பட்ட அர்ச்சிக்கு தக்க வேண்டியவன் நாச்சிஷ்யந்தி மைத்ரேய. பாஷண்டோபகதா ஜனங்களுடைய சக்தி புத்தி எல்லாமே இத்தர விஷயத்துல உபயோகிக்கும். பணம் இருந்தால் அசந்த விஷயத்தை உபயோகப்படுத்தார். அப்படி தேவத்துக்கு உபயோகம் தேவதாந்திரம் தான் உபயோகப்படுத்தார். பெருமாள் படத்தில் ரொம்ப குறைச்சல். புத்தியை உபயோகப்படுத்திருந்தா இத்தர விஷயங்கள் தெரிஞ்சு தான் உபயோகப்படுத்துகிறார். பகவத் விஷயத்துக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைச்சல் தான் உபயோகப்படுத்தார். சரீரத்துல சக்தி எல்லாம் இத்தர விஷயத்தை உபயோகப்படுத்துகிறார். பகவத் விஷயத்துக்கு திருவாராதத்துக்குலாம் கைக்கு திருவாராதம்னு அந்த கைக்கறியாக பிரதட்ச நமஸ்காரங்களோ அது மற்ற உதாரண செய்தினால கூட என்ன உபகாரங்களோ அதுக்கு செய்தியை உபயோகப்படுத்துறதில்லை. அதில் யாருக்கு இந்த சரீரத்தை எவன் கொடுத்தானோ அவனுக்கு அதை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு, அவனுக்கு உபயோகப்படுத்த அசராருக்கு அப்படி இந்த கலிகாலத்துல சொல்லுவாங்க. நாச்சியஷ்டி மைத்ரேய பாஷண்டோபகதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அவருடைய பேரன் பண்ணார் சுகபிரமணி சிவன் பாகவத்தில் இது சொன்னது பராசரர். அவர் சொன்னார், எங்கள் தாத்தா கலிகாலத்தை பற்றி யோசிச்ச அந்த கலிகாலத்தை போல நல்ல காலம் எதுவுமே கிடையாது. கலவு கவு பவிஷ்யந்தி நாராயண பராயணம் கவு கவு சொல்லக்கூடாது. இந்த கலியில் தான் பெரிய மகான்கள்லாம் பிறக்கக்கூடாது. இந்த கலியில் தான் சொன்னாங்க சொன்னா எங்கள் தாத்தா எந்த கலிகாலத்தை தாத்தான்னா பராசரன் சுகபிரமத்துக்கு வியாசர் வியாசருக்கு பராசரர். எங்கள் தாத்தா கலிகாலத்தை ரொம்ப படிச்சுட்ட அப்படி கலிகாலத்துக்கு தான் மகான்கள்லாம் அவதரிக்க போறா அப்படின்னு கலவு கவு பவிஷ்யந்தி இதெல்லாம் சொன்னேன். அந்த கல் சப்தமானது கலிகாலத்து கல்லுனா அது அப்படி கல்லுதான் கல்லூரி பிரசித்தி. ஏதாவது நகலுன்னா கூடாது கூடாது நகலு நகலு வத்தியா சாகுந்தரத்தில் வரும். ஆசிரமத்தில் மான்கள்லாம் நகலு நகலு வத்தியான்னு வரும். அது நகலு கல்லுன்னா வந்து பிரசித்தி. நகலுன்னா நகலு நகலுன்னா நாவுக்கு ஒரு ப்ரெடிகேட் ஒன்று வேணும். நகலு வத்தியா அவன் கொல்லக்கூடாதுன்றோ பிராமணனா நகலு வத்தியா இதனால கொண்டாலும் பண்ணலாம். பிராமணனை கொல்லக்கூடாது. அதனால பிராமண வாசம் ரொம்ப தோஷம். பிராமணா நகலு வத்தியா அப்படின்னு சொன்னா வந்து பிராமணா அந்த பிராமணத்தில் வத்தியா ஹந்தவியான்னாக்க இந்த கலூருக்கு பிராமண வசத்துக்கு அவ்வளோ விஷயம் தான் சொல்லுவாங்க. கலூருக்கு பிரசித்தியை காட்டுறது அது நெகட்டிவோட சேர்றதோ நெகட்டிவ் இல்லாதையும் அந்த மாதிரி கலோ கலு அப்படின்னா கலியிலன்றோ மகன்கள்லாம் பிறக்கக்கூடாது. கலியிலன்றோன்னு சொன்னா ராவணக்குள் வதத்தி யமக்கில தசை கர்ணம் போலேன்னு சொல்லுவோம் இல்லையா. கலிகர் மதுசூதன பிரபன்னான் பெருமாளுடைய சரணாதி பண்ணோட கொடுன்னு சொன்னான்னா யாரா சொன்னான்னா யமக்கில யமக்கலு கில கலு யமக்கலு அப்படின்னா யமனன்றோ சொன்னான்னா யமனன்றோன்னா என்ன விசேஷம் அப்படின்னா யமன்றோன்னு சாட்சாத் சர்வேஸ்வரனுக்கு சமானஸ்கந்தனா தன்னை மாறு கட்டிக்கிறவன். ஏன்னா கொஞ்சோண்டு தர்மம் பிறாமல் நடக்கிறவன் அவன் தாவுக்கு சமானமான ஒரு ஸ்தானத்தை அவன் வச்சுருந்தான் தண்டனை கொடுக்குற விஷயத்துல. அப்படிப்பட்டவன்றோ சொன்னான் அப்படின்னா யமக்கலு யமக்கில கில கலு எல்லாம் வைத்திய குழு ஹந்தி வைத்தியன்னா கொண்டுட்டான் அப்படின்னாக்க காப்பாற்றத்துக்காக கடவுப்பட்டிருக்க வைத்தியம் கொண்டுட்டான் அப்படின்னா அது தோட்டத்துக்காக. அதனால அந்த விரோதத்தை காட்டும். கலவு கலியிலன்றோ அப்படின்னா கலியிலன்றோன்னா அது அன்றோன்னா கலிக்கு என்ன பிரசித்தி அப்படின்னு கேட்டால் அது எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. கலியில் வந்து கலோ ஜெகத்பதி விஷ்ணு நாச்சியஷ்டி மைத்ரேயன் கலிகாலத்தில் விஷ்ணு பூஜை குறையும்னு அவள் அங்கேயே சொல்லிருக்கா. அதுதான் இப்போ சத்தியமாக இருக்குது எங்கள் தாத்தா. கலியுக வேதாந்தினா சுவாமி அத்வைதத்தை கலிகாலத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிற வேதாந்தம் அத்வைதம் அதுதான் எல்லாருக்கும் நாங்கள் படிக்கிறது. அதில் வந்து அப்படி கலோகல் பவிஷ்யத்தை நாராயணம் பராயணம் அது யார் அது கோவிந்த பராயணானோ விஷ்ணு பராயணம்னு சொல்ல நாராயண பராயணானே பதம் போட்டாங்க. நாராயண சப்தம் பெருமாளை தவிர வேறு யாரையுமே சொல்லாது. இந்த விஷ்ணுன்னு சொன்னாலும் விஷ்ணு வியாப்தம்னு வச்சுட்டு எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கோம்னு வேற இடத்துல கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். நாராயண சப்தம் இருக்கோ இல்லையோ அது நகாரம் இருக்கே அது இத்தர தேவத்தில் நாராயணம் தான் சொல்லுவோம். அது பூர்வபதா சம்ஞாயாம் அகஹான்னு ஒரு சூத்திரம் பாண்டி சூத்திரம். அந்த சூத்திர பிரகாரம் சம்ஞா இருந்தால் தான் நகாரம் வரும். ஸ்ரீபதியான பகவானுக்கு தான் நாராயணன் பேரு.
மற்ற தேவத்தில் குறிக்கிற நாராயணகா தான் சொல்லணும். அதெல்லாம் நத்தும் பாதத்தேன்னு சொல்லி அப்பயே தீட்சிதர் எல்லா சப்தத்தையும் சிவன் பரமா கொண்டு போட்டேன், நாராயண சப்தத்தை மாத்திரம் சிவன் பரமா கொண்டு போகல, இந்த நகாரம் பாதிக்கிறது சுற்றி போடுற அந்த மாதிரியாக நாராயண சப்தம் தேவதாந்தத்தை குறிக்கவே குறிக்காது. அல்ல அப்படிப்பட்ட நாராயண சப்தம் போட்டுருக்கார். நாராயண பராயணக நாராயணியே பரமப்பிராப்தியனாக கொண்டவர்களான பிராப்தினாயும் பிராப்தினாயும் கொண்டவர்களான மகான்கள் கலோகுரு பவிஷ்யந்தி. ஃபஸ்ட்டாக இத்தனை காலங்களில் மற்ற விஷயங்கள இவாட இந்த காஸ்மா பரத்தியோ சொல்கிறார் கண்ட தேவதை சோதனை பண்ணுறாலும் இருப்பா போகுது. ஏன்னா வியாசர் எல்லா புராணத்தையும் பண்ணிட்டு வருது. இந்த கலிகாலத்தில் இருக்க பரதை காலத்தில் தேவதாந்திரம் மறந்து கூட சொல்லுவாங்க. அதனால் அந்த தேவர்களுக்கும் இந்த மற்ற யுகத்தில் இருக்கிற விஷயங்கள் கூட அவ்வளோ பறவை காலத்தில் இருக்குமோ இராதோ. கலிகாலத்தில் ஆழ்வார்கள்லாம் மறந்தும் பிறந்துடாமன்ற மற்ற ஒரு தெய்வம் உலகிருப்பவரோடு ஒத்துலேன்றதாக தேவதாந்திர சம்பந்தம் அடியோடு இல்லாதவா இல்லை. அப்படிப்பட்ட எங்கே பிறகு கலியில் தான் பிறக்கிறார். எங்கேன்னா கொச்சித் மகாபாகா, ரொம்ப மகாபாகா. சில இடங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பிறக்கிறார். இங்கே திராவிட எடுத்து பூரிஷா, திராவிட தேசத்துல தான் ரொம்ப அதிகமாக பிறக்கிறார். வடநாட்டுலாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அவருக்கு திராவிட தேசத்தில் நிறைய பிறக்கிறார். அதுவும் தாமிரபரணி நதி இருக்கிற முதல்ல நம்மளுடைய அவதாரத்தான் சொல்லியிருக்கிறார். தாமிரபரணி நதி கழியும். இந்த மகான்களுடைய அவதார ஸ்தலத்தை குறிக்கிட்டு ஊர் சொல்லலை, நதி தான் நதிக்கரையில். ஏன்னா மகான்கள்லாம் நதிக்கரையில் தான் வாசம் பண்ணுவார். அதில் தாமிரபரணி நதி ஏற்ற கிருதமாலான்னு வைகை பயஸ்ரீ பாலா அந்த வைகைக்கரையில் வந்துச்சு. வைகையாற்றங்கரில் வந்துருச்சு. பெரியாழ்வாரும் ஆண்டாழ்வாரும் வைகையில் வந்துருச்சு. பயஸ்ரீ இது பாலாற்றங்கரில் திருவடியாழ்வார் முதலாழ்வார் இவ்வாறு பாலாற்றங்கரில் அவர் இருக்கிறார். காவேரி மகாபாக காவேரி கரையில் தான் தொடர்பாழ்வார் அப்புறம் திருப்பாண்டாழ்வார் இவ்வாறு பிரத்யேகிச்சு மகாநதி பெரியார் பிரத்யேகிச்சுன்னா பிரத்யேகிச்சு மகாநதி, அதாவது மேற்கு நோக்கி ஓடக்கூடாது. பশ্চিம வாகினியார் கூட பெரியார்னு பெரியாரும் இருக்கணும், பெரியார்னு இருக்கணும். குலசேகராடு பிரத்யேகிச்சு மகாநதி. காவேரிக்கு சொல்லிட்டு மகாபாகான்னு பதம் போடுறேன். அந்த காவேரியில் இது குலசேகராடு பெரியாற்றில் கேரள தேசத்தில் அவர் இருக்கு. ஏபி வந்து ஜலந்தாசாம் மனுஜாக மனுஜேஸ்வரா, அந்த தீர்த்தத்தை ஷாட்டாலே பகவத் பக்தி அந்த வரும். ஏபி வந்து ஜலந்தாசாம் மனுஜாக மனுஜேஸ்வர தாயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசையா. அதில் அநேகமாக அவள் பெருமாள் பக்தி கொள்வாளாக இருக்கார். வாசுதேவத்தில் அவ்வளவான வந்து ஒரு அபிப்பிராயம் பரிசுத்தமான மனசை உடையவளாக இருப்பார்கள். ஏபி வந்து ஜலந்தாசாம் மனுஜாக மனுஜேஸ்வர தாயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசையா இத்தியாதிகளிலே கலியுகத்தில் பாகவதர்கள் வசிக்கும் தேச விசேஷம் சொல்லுகையாலே இந்த யுகத்தில் தங்களே பரிகிராக்கியங்கள் அந்த இந்த மாதிரி தேச விசேஷத்தை சொல்றதுனால இந்த யுகத்தில் கரிகாலத்தில் இந்த மாதிரியான பிரதேசங்கள் இந்த காவேரி கரை வையாற்றக்கரை இந்த மாதிரி இடங்களில் வசிக்கலாம். இவளுக்கு பிரபந்த நாளுக்கு அதுவும் பாகவதாள் பரிகிரகம் பண்ணதான இடத்துக்கு அந்த இடம் தான் இவளுக்கு உபாதயங்கள் அப்படிங்கிற. திருநாராயணிக்கு பாரதில் சாந்தி ஒரு ஏகபாதஸ்திதே தர்மே எத்திர क्वचनगामी கதம் வஸ்தவ்யமஸ்மாபி பகவன் தத்வதஸ்துனா என்று தேவர்களும் ரிஷிகளும் விண்ணப்பம் செய்ய வந்து தேவதைகள்லாம் ஒரு மகர்ஷிகிட்ட போய் நாங்கள் எங்கே வசிக்கிறது என்ன அப்படின்றத விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு பதில் சொல்லிச்சு அதுக்கு இந்த மாதிரி இடங்களில் வசிக்கணுன்றதாக பதில் சொல்கிறாருங்க. பகவானை பார்த்து ரிஷிகள்லாம் கேட்கிறார், எங்கே நாங்கள் வசிக்கிறது அதுக்கு சொல்றாரு. குரவோ எத்தனை பூஜ்யத்தை ஏகபாத ஸ்திதே தர்ம ரிஷிகள் கேட்கிறதான்னு வார்த்தை. திருநாராயணத்தில் பெருமாளை பார்த்து ரிஷிகள்லாம் கேட்கிறார்.
பகவானே நாங்கள்லாம் எங்கே வசிக்கிறது? ஏன்னா இப்போ ஊர் நிலைமை எப்படின்னா ஏகபாத ஸ்திதே தர்மம். தர்மம்ன்றது ஒரு ரிஷபம் மாதிரி, அதுக்கு 4 கால் இருக்கு. அந்த 4 கால்களில் ஒன்று ஒரு காலாக சொல்லுது. வந்து தர்மோசி ரிஷரூபத்திற்கு ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லிச்சு தபஹா சௌச்சம் தயா சத்தியம் அப்படின்னு 4 பேர் சொல்லிச்சு. அவர் குசுமாஞ்சலி ரொம்ப அழகாக சொன்னார். இதானி தர்மபாதஸ்திதே சத்தியம் நிர்வர்த்தையே திடஹா. இதானி தர்மபாதஸ்தே சத்தியம் நிர்வர்த்தையே திடஹா. அதில் இப்போ தர்மம் தான் ஒரே பாதம் தான் இருக்கு. வந்து தபசு போடுது, சௌச்சம் போச்சு, தயை போயிடுச்சு, சத்தியம் இதுதான். இதானி தர்மபாத ஏகபாதஸ்திதே தர்மே. அதில் தர்மம்ன்றது தான் விஷபதேதை, அதுக்கு ஒரே பாதம். சத்தியம் ஒரே பாதம் தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் போயிடுது. குசுமாஞ்சலி சொல்லிச்சு ரொம்ப அழகாக பூர்வம் சதுஷ்பாத்து தர்ம ஆசு. குசுமாஞ்சலி வாக்கிய ரூபமாக இருக்கு. ஏற்கனவே தர்மத்துக்கு 4 கால் இருந்திருக்கு. தத்தா தனூயமானே தபசே திபா. தபஸு சௌச்சம் தயா சத்தியம் சொன்னாலே தபஸு என்பது ஒரு கால். அது கிருத்தயுகத்தில் தபஸ் எல்லாரும் வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிருத்தயுகம் கொஞ்சம் குறைய என்னாச்சு, தனூயமானே தபசி. தபஸுன்ற குறைய போது ஒரு கால் போயிட்டு 3 கால் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தத்தோ மலாயிக்கு ஞானம். அப்புறம் ஞானம் அப்படி சொல்ற தபஸு ஞானம் தானம் வந்து தர்மம் என்றதாக அவர் 4 காலம் சொல்றாரு. ததோ மலாயிக்கு ஞானே தீபா சம்பிரதி ஜீவிதி. தபஸு ஞானம் யஜ்யம் வந்து தபஸு ஞானம் யஜ்யம் தானம் அப்படி அவர் 4 காலம் சொல்றார். இங்கே பாகவத சொல்லிச்சு தபஸு சௌச்சம் தயா சத்தியம் வந்து 4 கால் உண்டு. அதுக்கு பேர் வைக்கிறதுலாம் வித்தியாசம். அவர் சொல்லிச்சா 1 கால் போச்சு, அப்புறம் 3 கால் இருந்தது. ததோ மலாயிக்கு ஞானே தீபாத்து சம்பிரதி ஜீவிதி யஜ்ய தானேக்கு பால். இப்போ யாகம் போயிடுது, கடைசியில் ஒரே பாதம். அது 1 காலம் எந்த மாதிரி சோபி பாதக வந்து துரம்பதாதி விபாகாதின ஜர்ஜரித அஷ்டத்தாமல கலங்கித. அதுலேயும் நிறைய அஷ்டத்தெல்லாம் வந்து அதில் வந்து பலவிதமான உபதிரவங்களாக எடுத்து முள்ளெல்லாம் தச்சு அந்த காலை கூட சரியாக ஓன வைக்க முடியாது. அந்த 1 காலையும் சரியாக கீழே வைக்க முடியல. அப்படி அந்த சோபி பாதக துரங்கதாதி விபாகாதி துஸ்தக அஷ்டத்தாமல கலங்கிதா. அந்த அஷ்டத்தான தானம் பண்ணதே ஸ்ரத்தையோடு பண்ணுறதில்ல, அஷ்டத்தையோடு பண்ணுறதுல அந்த காலம் சரியாக இல்லைன்னு சொல்ல. இதை வச்சு ஒரே 1 கால் தான் இருக்கு. அந்த 1 காலோட இந்த தர்மம் என்ன பண்ணுறது, இந்த இடத்த விட்டு கட்டு போடுறாரு வழி. ஏகபாதஸ்திதே தர்மே ஒரே 1 பாதத்தோட கூடிய தர்மம் இருக்கிற போது அது எத்தனை பஜன காமி. இந்த இடத்த விட்டு எங்கேயா பட்டு போனா தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு தர்மம். அப்படி வச்சு நாங்கள் எங்க கசம் வஸ்துதி மஸ்மாகி பகவன் தர்பரசுனா அது நாங்கள் எந்த இடத்துல வசிக்கலாம் அப்படின்றத பகவானுக்கு தேவதை ரிஷிகளும் கேட்டாங்க. வந்து என்று தேவரும் ரிஷிகளும் விண்ணப்பம் செய்ய பெருமாள் கிட்ட குருவோ எத்தனை பூஜ்யத்தே சாதுவிருத்தாக சமான்விதாக. அதுக்கு அவர் சொல்ற ஆச்சாரியர்கள்லாம் எங்கே கொண்டாடப்படுகிறதோ அங்கே வாசம் பண்ணுங்கள். குருவோ எத்தனை பூஜ்யத்தே. அந்த குருக்கள் எப்படி இருக்குன்னா ஆச்சாரியர்கள் சாதுவிருத்தாக சமான்விதாக நல்ல அனுஷ்டானம் உள்ளவர்களாயும் சமதமாதிகளோட கூடியவர்களாயும் இருக்க வேண்டும். தத்திர வஸ்தவியம் விஸ்மாபி வஸ்தவியம் தத்திர விஸ்மாபி. ஏன் அந்த இடத்துல இருக்கும். இது எத்த தர்மோ ந ஹீயத்தே. அந்த இடத்துல தர்மம் வந்து ஒரு காலம் குறையவே குறையாது. ஆச்சாரியர்களை நன்றாக கௌரவித்து பூஜித்து ஒரு இடத்துல வச்சுருந்தோம்னாக்க அந்த இடத்துல அதர்மம் வராது. தர்மம் ஒரு காலம் குறையவே குறையாது. எத்தனை வேதாஸ்ய விஜாசிய தபஸ்தத்தின் தமஸ்தா ஹிம்சாச்ச தர்ம சம்யுக்தா ஹிம்சா. அஹிம்சையை அடியோட 100க்கு 100 அஹிம்சா இருக்க முடியாது. ஹிம்சை சொல்கிற தான் வரும். அது ஹிம்சை தர்மத்துக்கு இருக்குமா இருக்கும். சுற்றுலா எடுக்கிறோம், சுற்றுலா எடுத்தால் அந்த 4 ஜலத்தோட கிள்ள வேண்டியிருக்கு. அது பார்த்தா ஜலம் வருது. ஒரு பிராணி ஹிம்சை கொண்ட வந்து பெருமாளுக்காக திருத்துறா எப்படின்னா பாருங்கள் நாம வந்து மருந்து சொல்கிறோம். அதே போல் ஆடுகள்லாம் வெட்டுறோம் யாகத்துக்கு. அது தர்ம ஹிம்சாச்சு தர்ம சம்யுக்தா. யாக யஜ்ஞை பண்ணுற போது நிறைய யாக யஜ்ஞை பண்ணுவாங்க. ஆடுகள்லாம் நிறைய வெட்டுருக்கு. அதனால் டசன்றதுன்னா அது ஒரு யாகம்னா ஒரு 3 ஆடு குறையாமல் வெட்டணும். அதுதான் வாயால் சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் புத்தன் காலத்தில் மந்தையே ஆடுகள்லாம் போயிடுது. ஏன்னா பிராமணெலாம் யாகம் பண்ணுறா, அந்த யாகத்தில் பயிர் முந்தா போயிடுதுன்னு சொன்னால் அதை பார்த்து அழுது அந்த யாகத்தெலாம் நிறுத்தி எல்லாம் பண்ணக்கூடாது உதவி பண்ணார்லாம் சொல்கிறேன். சங்கர காலத்தில் புத்தருடைய காலத்தில் பிராமணெல்லாம் யாகம் பண்ணி நிறைய உயிர் பலியெல்லாம் பிராணி ஹிம்செல்லாம் பண்ணுறது பார்த்து புத்தகத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சங்கராச்சாரிய வந்து புத்தகத்தை கண்டிக்கும் போது தத்துவத்தை கண்டிச்சாரு தவிர அந்த அஹிம்சை மட்டும் புத்தர் சொன்னது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாகத்தெல்லாம் வேண்டாம்னு நிறுத்திட்டாரு. அதனால் புத்தர் சொன்னது அஹிம்சை மாத்திரம் சங்கர் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறார்.
நம்மளும் அது கூட ஒத்துக்கல. அக்னி ரோமியும் பசு மாத பேத்தான் புத்தி இருக்கிறதுனால அந்த யாகத்தில் பசுக்கள்லாம் கொள்ளலாம் கொண்டா தப்பு இல்லைன்னு அதுக்கு அவன் தான் பிரயாசம் பண்ணுறான். யாகத்தில் போய் பசுவை கொண்டா பாப்பம் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு சொர்க்கம் வருது அப்படின்னா. யாகத்தில் ஒரு ஆட்டை கொண்டா சொர்க்கம் வரும், உங்கள் அப்பனை வச்சுக்கொள்ளலாம் சொர்க்கம் வரட்டும் அப்படி அப்படின்னு அவள் பிரயாசம் பண்ணுறான். அதுக்கு சொன்னால் எங்கள் சாஸ்திரம் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் செய்வோம். சாஸ்திரம் சாகச உபாயான்னு சொல்லுங்க, சாகத்தான் வெள்ளாட்டு தான் வெட்ட சொல்லுது, எங்கள் அப்பா வெட்ட சொல்லுது. சாஸ்திரம் அப்படி சொல்லியிருந்ததுனாக்க இப்போ பரசுராமன் அப்பா வார்த்தை கேட்டு தாயார் வெட்டலையா, எங்கள் தாட்டைக்கு ஒரு ஸ்திரீயாக இருந்தால் கூட நத்தைக்காரியா நத்தை ராம குணாக்காரியா அப்படின்னு அவளுக்கு புண்டாட்டி நினச்சி நீ லட்சப்படாது, அவளுக்கு கொள்ளுன்னு விஸ்வாசம் இருந்தார். உடனே இப்போ வச்சன கௌசுக்கு சேர்த்து கர்த்தவை வசிக்காமல் பல ஆச்சாரிய வார்த்தை கேட்டு ஒரு ஸ்திரியை வதம் பண்ணலையா. அவள் சாஸ்திரம் சொல்லியிருந்தோன்னா அப்பா என்ன அம்மா என்ன யாராக இருந்தாலும் சொல்லுவோம். சாஸ்திரம் சொல்லல, சாஸ்திரார்த்தி சாஸ்திராந்தி நாம் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் அவள் பிரயாசம் பண்ணுறோம். அது எங்கே இருக்கா அந்த மாதிரியாக அந்த ஹிம்சை இருக்குத்தான் இருக்கும். அது தர்ம சம்யுக்தமான ஹிம்சை. இந்த புத்தனும் ஜெயினும் இவெல்லாம் ஹிம்சையே கூடாது, அஹிம்சை சொல்கிறாங்க. புத்தருக்காக கோவில் கட்டுறான். கோவில் கட்டும்போது ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆழமாக கடா எடுக்கிறாங்க. கடா எடுக்கும்போது குழு பூச்சி பாம்பெல்லாம் வந்து என்ன பண்ணா வெட்டு குடும்பம்